உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் இன்றும் நாளையும் ஆலோசனை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உட்பட பல்வேறு மாநில தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்பு. அதிமுக கட்சியின் சின்னம், கொடி உள்ளிட்டவற்றை ஓ பன்னீர்செல்வம் அணியினர் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும். தனி நீதிபதி விதித்த தடை உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ்ஸின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தடைக்கு எதிராக தனி நீதிபதியிடம் நிலுவையில் உள்ள பிரதான வழக்கில் இணைத்து முறையிட ஓபிஎஸ் அணியினருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். விசாரணைக்கு பின் தனி நீதிபதி உரிய தீர்ப்பை வழங்கலாம் என நீதிபதிகள் மகாதேவன், முகமது சபீக் அமர்வு உத்தரவு. அதிமுகவின் சின்னம், கொடியை ஓபிஎஸ் அணியினர் பயன்படுத்த தடை விதித்துள்ள நீதிமன்ற தீர்ப்புக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. தனி நீதிபதியின் தீர்ப்பை இரு நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்துள்ளதாகவும் பேட்டி. இது வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இன்றைக்கு டிவிஷன் பெஞ்ச் உறுதி செய்யுது. வரும் 22ஆம் தேதி நடக்கும் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் அதிமுகவினர் உட்பட யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக எனவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் இதை முடிவு செய்யும். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் ஒரு புதிய பேருந்தை கூட திமுக அரசு வாங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மோசமான நிர்வாகத்தால் ஓட்டை உடசலான பேருந்துகளில் நனைந்தபடி மக்கள் பயணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் சொல்றாங்க. 3 வருஷமா அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மின்சார பேருந்து வந்த மாதிரி இருக்காங்க. 3213 டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்வதாக அந்த கொள்கை விளக்க குறிப்பில் தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் பேருந்து ஒரு பேருந்து கூட இது வரைக்கும் வாங்கல. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். எங்கே பார்த்தாலும் ஓட்ட ஒடிசல் பேருந்து ஓடிட்டு இருக்குது. மழை வந்தால் ஒழுகிற பேருந்துகள். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 22ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு. ஜனவரி 22ஆம் தேதி திறக்கப்படும் ராமர் கோயிலில் வைக்கப்படும் பிரம்மாண்ட முரசு அயோத்தி கொண்டுவரப்பட்டது. கோயில் வளாகத்தில் உரிய இடத்தில் முரசு வைக்கப்படும் என்று ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் தகவல். அயோத்தி, அகமதாபாத் நகரங்களுக்கு இடையே வாரம் 3 விமான சேவை தொடக்கம். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத், விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தேர்தல் பொறுப்பாளர்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாளை ஆலோசனை. தென் சென்னை, மத்திய சென்னை தொகுதி செயல் வீரர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்பு. சபரிமலை பம்பையில் பக்தர்களை இறக்கிவிட்டு திரும்பிய போது தீப்பிடித்து எரிந்த கேரள அரசு பேருந்து. பக்தர்கள் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்ப்பு, மின்கசிவே விபத்துக்கு காரணம் என போலீசார் தகவல். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் வரும் 14ஆம் தேதி வரை தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு. டோக்கன் பெறாதவர்கள் குடும்ப அட்டையை காண்பித்து பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ள அனுமதி. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அதிகாலையிலேயே பக்தர்கள் திரண்டு வந்து வழிபாடு. அனுமன் ஜெயந்தியை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை சாத்தப்பட்டது. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. 1000 பேருக்கு ஹாட் பேக், வேட்டி, சேலை உள்ளிட்டவற்றுடன் பச்சரிசி வெல்லம் அடங்கிய பொங்கல் தொகுப்பையும் வழங்கினார்.
வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மீது தொடரப்பட்ட வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆஜராகாததால் விசாரணை ஒத்திவைப்பு. வரும் கல்வியாண்டு முதல் 2 ஆண்டு பிஎட் படிப்பு நடத்த கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது. 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் படிப்புகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவிப்பு. போதை ஊசி செலுத்தி 3 சம்பவங்களில் இளைஞர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கம். சென்னைக்கு பணிக்காக வந்து செல்லும் வெளியூர் பெண் காவலர்கள் தங்கும் வகையிலான ஓய்வு இல்லத்தை திறந்து வைத்த பின் பேட்டி. போதைப் பொருட்கள் இருக்குன்னா போதைப் பொருட்கள் என்னன்னா NDPS சட்டம் கீழே வருது. இப்போ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வந்துச்சு. இப்போ பாம்பே வரைக்கும் நம்ம ஆளை போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த சர்வீஸ்ல. ஸோ அதை பத்தி நம்ம வேலை நடந்துட்டு இருக்குது. பட் இது மேலே கொஞ்சம் நமக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் கூட ஜாயிண்ட் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குது. பட் இது மேலே கூடுதல் பண்ணோம்னா அதை பண்ணிடல. கரூரில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டில் வருமான வரித்துறை சொத்து மதிப்பீட்டு அதிகாரிகள் சோதனை. கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக கட்டி வரும் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள். ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் முறைகேடுகளில் ஈடுபட்டால் காவல்துறை மூலம் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்ற கிளையில் அரசு தரப்பில் உறுதி. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ₹1 கூட ரொக்கமாக நன்கொடை பெறுவதில்லை என்றும் விளக்கம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் முன்பதிவு செய்யப்பட்ட SETC அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும். டீலக்ஸ் உள்ளிட்ட பிற அரசு பேருந்துகளில் முன்பதிவு மற்றும் முன்பதிவு செய்யாதவர்களுக்கான பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் என மேலாண் இயக்குநர் தகவல். உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ₹475 முதல்.